ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எக் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே சிக்கன் பிரியாணி தான் பண்ணுறோம். சரி கொஞ்சம் மாற்றி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எக் பிரியாணி பண்ணியிருக்கோம். செம்ம ஈஸியாக பண்ணிடலாம், நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக் எல்லாமே வேக வச்சு எடுத்துக்கிறப்பமா சின்ன சின்ன கோட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நல்லா முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் போடணும். உப்பும் போட்டு நல்லா திருப்பி போட்டு எல்லா மசாலாவும் உள்ளே பிடிக்கிற மாதிரி நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கீறி விட்டதே உள்ளே வந்து மசாலா பிடிக்கிறதுக்காக அதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா அதை மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, அந்த இலை, பிரியாணிக்கு போடுற அந்த இலை எல்லாமே போட்டு பெருஞ்சீரகம் இவ்வளோமே போட்டுக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாமே வந்து அதில் போட்டுக்கலாம். கட் பண்ண வெங்காயம் போட்டு நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி அதில் போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகாய் இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நான் அப்படியே வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே இதில் போட்டுக்கலாம். அதேமாதிரி வந்து அதை ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா தக்காளி இவ்வளோவுமே போட்டு அப்படியே நல்லா ஒரு கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்குமே ஒன்று வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா வந்து இதில் வந்து மிளகாத்தூள் நான் வந்து காரம் கம்மியாக இருக்குது. ஏன்னா முட்டை பிரியாணி ரொம்ப காரமாக இருந்தால் டேஸ்ட் வராது. அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், ஒரு சின்ன ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் வேணுன்னா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம முட்டை போட்டுக்கலாம். அதில் போட்டு அப்படியே கிண்டி விட்டுடலாம். முட்டை வந்து எப்போவுமே இப்படி குத்தி இது பண்ணக்கூடாது. ஸ்லைட்டாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து விடணும், இல்லைன்னா முட்டை எல்லாமே பொழிஞ்சிடும். அதனால் அப்படியே எடுத்து அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரி எடுத்து போட்டுக்கலாம். பிரியாணி 1 கப் அரிக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி வச்சு தான் நான் இதில் ஊற்றிருக்கேன். எல்லாமே வந்து அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பர் ஈஸி. எப்போ வேணாலும் நைட் டைம் எப்போ வேணாலும் நமக்கு ஈஸியாக இதை பண்ணி சாப்பிட்றலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு நம்ம வந்து குக்கரில் வேக வச்சிடலாம். இது வந்து நான் ஒரு விசிலுக்கு தான் போட்டிருக்கேன். இந்த குக்கரில் போட்டு மல்லி இலையும் போட்டு வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஒன்று கூட ஒன்று அந்த அரிசி ஒட்டவே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. ஒரு விசில் தான் போட்டேன். சூப்பராக அந்த முட்டையுமே சரி, அது அப்படியே ஒன்றுமே பொடியவோ ஒன்றுமே இல்லை, அப்படி முழுமையாக அப்படியே இருக்குது அந்த முட்டை. சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ஈஸியாக ரெடியும் பண்ணிடலாம். நமக்கு கொஞ்சம் நேரம் டைம் எல்லாம் நிறைய நேரம் எல்லாம் ஆகாது. மற்ற பிரியாணி பண்ணுற மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், முட்டையெல்லாம் முழுசாக அப்படியே இருக்குது. அப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் நெய்யில் கேஷ்யூ, முந்திரி எல்லாம் போட்டிருக்கேன். சூப்பர் டேஸ்ட். பாய்.